அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு, சின்ன குழந்தைகளை பெற்றோர்கள் எப்படி தவறாக வழி நடத்துகிறார்கள் அப்படிங்கிறத பற்றி தான். அதாவது தன்னுடைய குழந்தைகளை நம்ம தவறாக வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள சரியாக தான் வழி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. அல்லது அந்த குழந்தையினுடைய அக்கறைக்காக நாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாங்க. ஆனால் பின்னாளில் அதனுடைய விளைவுகள் திரும்ப அது தனக்கு எவ்வாறாக வினையாக முடிகிறது என்பதை பற்றி அவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதாவது நாம் கற்றுக் கொடுத்த ஒரு செயலானது அது நமக்கு எதிராகவே எப்படி திரும்பி வருகிறது என்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. உதாரணமாக, ஒரு சின்ன குழந்தை இருக்கிற அப்படி பிறந்த ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைக்கு பசிச்சா அது தானாகவே சாப்பிடும், பசிச்சா அது தானாகவே அழுக ஆரம்பிக்கும், அது கேட்க ஆரம்பிக்கும், தன்னுடைய மொழியில் அது கேட்க ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம பெற்றோர்களும் நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான உணவு கொடுக்குறதுங்கிறது வழக்கம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நடைமுறையில் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஏதாவது ஒன்று சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் அந்த குழந்தைக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தின் பேரில் பூஸ்ட்டை கொடுக்குறது, பாலை கொடுக்குறது, பின்னாடியே தயிரை கொடுக்குறது, ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தை சாப்பிட முடியாமல் இவங்க சாப்பாடு ஊட்டும்போது அது வேணான்னு தவிர்க்க ஆரம்பிக்குது. அப்படி தவிர்க்க ஆரம்பிக்கும் பொழுது பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு பசிக்குதா, எதனால் வேணான்னு சொல்லுது, இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிறத பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்க வேறு என்ன ஐடியா பண்ணுறாங்க அப்படின்னா, நீ சாப்பிடலன்னா வேறு பக்கத்தில் அவங்க அண்ணன் இருக்கிறான் அவனுக்கு கொடுத்துருவேன், நீ சாப்பிடல வேறு பக்கத்தில் உங்கள் மாமா இருக்கிறாரு அவருக்கு நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்லி மிரட்ட வேண்டியது. ஆரம்பத்தில் இறைவனோட அருளால் எந்த விதமான சுயநலமும் பிறருக்கு நாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் பிறக்காத இந்த குழந்தை இந்த மனிதர்களுடைய கெட்ட எண்ணங்களினால் நாம் கற்றுக்கொண்ட இந்த கெட்ட பாடத்தை அந்த குழந்தைக்கும் திணிக்கிறோம். இப்போ அந்த குழந்தை என்ன ஆகுது, முதலாக இது போன்றது ஒரு உணர்வுக்கு, இந்த போன்றது ஒரு கட்டாயத்திற்கு ஆளாகுது. அப்போ என்ன நடக்குது, பிறர் கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வாங்கி சாப்பிட ஆரம்பிக்குது. அடுத்தடுத்து இதையே பெற்றோர்களும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்போல்லாம் அந்த குழந்தை சாப்பிடாமல் இருக்குதோ அப்போல்லாம் நீ சாப்பிடலன்னா பிறர் கொடுத்துருவேன்னு சொல்லி தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த குழந்தையின் மனநிலையில் பசிக்கலைனாலும் பரவாயில்ல, வயிறு ஏற்கனவே சாப்பிட்டு ஃபுல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, சாப்பிட்டு வாந்தி எடுத்தாலும் பரவாயில்ல, ஆனால் பிறருக்கு மட்டும் எக்காரணம் கொண்டு கொடுத்துடக்கூடாது, அது அண்ணனாக இருந்தாலும் சரி மாமாவாக இருந்தாலும் சரி அப்படிங்கிற உணர்வுக்கு அந்த குழந்தை தள்ளப்படுகிறது, நெருக்கடிக்கு. இது பின்னாளில் எப்படி வளருது, கொஞ்சம் பெருசாகி ஸ்கூலுக்கு போகிற காலங்களில் வரும் பொழுது, பள்ளிக்கு போயிட்டுருக்கிற போது குழந்தை ஒரு 4வது ரேங்க் வாங்குது. அப்படி 4வது ரேங்க் வாங்கும் பொழுது இவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, அங்கே பார் உனக்கு முன்னாடி 3 பேர் இருக்கிறாங்க, இந்த 3 பேர்த்தை நீ பீட் பண்ணணும், ஜெயிக்கணும், அந்த 3 பேர்த்தை விட நீ அதிகமான மார்க் வாங்கணும் அப்படி சொல்லி ஒரு போட்டி மனப்பான்மையை தூண்டி விட வேண்டியது. அப்போ இந்த குழந்தைக்கு அந்த 3 பேர்த்தை பார்த்தாக்க ஒரு அன்பும் ஒரு நட்பும் வளராது, மாறாக ஒரு போட்டியும் பொறாமையும் உண்டாகும். படிப்பில் போட்டி இருக்கணும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஆனால் அந்த வயசில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வெறும் போட்டி மட்டும் வளராது, சேர்ந்து பொறாமையும் வளர ஆரம்பிக்கும். நம்மை விட அதிகமாக படிக்கிறது மூலியமாக நமக்கு திட்டு விழுகுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மேலே வெறுப்பாக வளர ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு எப்போ ஒரு போட்டியாக நாம் அறிவிக்கிறோமோ அந்த போட்டியில் உருவாகக்கூடிய நபர் மீதும் நமக்கு ஒரு வெறுப்புணர்வு வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். அதை எப்படி நம்ம சொல்லணும், உதாரணமாக ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறவங்க, ஃபஸ்ட் ரேங்க் 480 மார்க் வாங்கியிருக்கிறாங்க, செகண்ட் ரேங்க் 470, தேர்ட் ரேங்க் 460, ஃபோர்த் ரேங்க் 450 அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தை 450 வாங்கியிருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லணும், அடுத்த தடவை இன்னொரு 10 மார்க் சேர்ந்து வாங்கு, இப்போ நீ 450 வாங்கியிருக்கிற, அடுத்த தடவை 460 வாங்குறதுக்கு பாரு, இந்த சப்ஜெக்டில் நீ வீக்காக இருக்கிற, இந்த சப்ஜெக்டில் ஒரு 10 மார்க் வாங்கு, இந்த சப்ஜெக்டில் 5 மார்க் சேர்த்து வாங்கு அப்படிங்கிற அதுக்கான வாய்ப்புகளையும் நாம் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுக்கும்போது இன்றைக்கி 450 வாங்கிட்டு இருக்கிற குழந்தை அடுத்த தடவை 460 வாங்கும். எப்போ 460 வந்துருச்சோ அப்போ அந்த குழந்தை ஆட்டோமேட்டிக்காக தேர்ட் ரேங்க்கு வந்துடும். தேர்ட் ரேங்க் வந்த பிறகு அதே மாதிரி 460லேருந்து 470க்கு நாம் நீ ஒரு 10 மார்க் வாங்கு அப்படின்னு சொல்லிக் கொடுக்கணும். அதாவது ஏற்கனவே நீ வாங்கியிருக்கிற 460க்கு இப்போ வாங்குகிற 10 மார்க் உனக்கு நீயே போட்டியாக நீ கருதணும். உனக்கு போட்டி என்ற ஒருவர் வெளியில் யாரும் இல்லை, நீ வாங்கியிருக்கிற மார்க்கை விட இன்னும் சிறந்ததாக சேர்த்து வாங்க போகிற உனக்கு நீயே தான் போட்டி என்ற ஒரு எண்ணத்தை நாம் உருவாக்குறோம். எப்போவுமே நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஒருவரை நாம் போட்டியாக பொறாமையாக கருதுவோமே தவிர நமக்கு நாமே எப்போவுமே போட்டியாக பொறாமையாக கருவதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாமளே ஏற்கனவே 450லேருந்து அடுத்த முறை
460க்காக மாறி இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துக்கு நம்ம வரும் பொழுது நம்மளே நமக்கு ஒரு பொறாமை உருவாவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. அதே சமயத்தில் நம்மோடு படிக்கக்கூடிய நண்பர்கள் மேலேயும் நாம் பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் அல்லது போட்டியாக எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பும் கிடையாது. ஆக மொத்தத்தில் பிறரும் பாதிக்கப்படாமல், பிறர் மீது பொறாமையும் உருவாக்காமல் நாம் நம் இலக்கை நோக்கி படிப்படியாக மேலே முன்னேறி செல்லலாம். தவறாக அவங்கள விட பீட் பண்ணு, அவங்கள விட நீ அதிக மார்க் வாங்க, அப்போ தான் உனக்கு கூட நான் பேசுவேங்கிற மாதிரியெல்லாம் சில பேர் கடுமையான பனிஷ்மெண்ட்டுக்கெல்லாம் போகிறாங்க. நீ அவங்கள விட அதிகமான மார்க் வாங்க வரைக்கும் கூட பேசாத அப்படிங்கிறது மனதளவில் அவங்களுக்கான ஒரு மன உளைச்சலை கொடுப்பதற்கான வேலைகளை சில பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது, அவங்க இந்த வயசுலேருந்தே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் முடியுது, ஏற்கனவே சாப்பாடு மாமா காக்காவுக்கும் கொடுக்கக்கூடாது, அண்ணனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மனநிலையில் வளர்ந்த அந்த குழந்தை பள்ளியில் படிக்கும்போது சக மாணவர்களோட நண்பர்களோடு போட்டியும் பொறாமையுமாக வளர்ந்த குழந்தை அதன் பிறகு சுற்று வட்டாரத்தில் சமூகத்தை பொறாமைப்படுபவராக வளர்ந்து இறுதியில் இது கடைசியாக அந்த பொறாமை வெறுப்பு குணமாக மாறி இறுதியில் சமூகத்தில் பிறர் வெறுக்க ஆரம்பித்த இந்த குழந்தையானது இறுதியில் தன் குடும்பத்துக்குள்ளேயே தனது வளர்த்த பெற்றோரையே வேற்றுமையாகவும் வெறுப்பாகவும் நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திற்கு தள்ளப்பட்டு கஷ்டப்பட்டு வளர்த்த என் குழந்தைகளே என்னை கொண்டு வந்து அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி புலம் வைக்கிற அளவுக்கான நடப்பதற்கான சம்பவங்களும் சாத்தியக்கூறுகளும் இதிலிருந்தே ஆரம்பிக்கிறது என்பதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே ஆரம்பிக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமானது. அது வளர்ந்து எங்கே வந்து நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்திலே தவறான வழிகாட்டுதலை காட்டுவதை நாம் நிறுத்திக்கொள்வோம். நம்மையும் புரிந்து கொள்வோம், பிறரை பற்றியும் புரிந்து கொள்வோம். உடலை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், மனதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பிரபஞ்சத்தை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். உடலில் ஆரோக்கியமாகவும் மனதில் நிம்மதியாகவும் வாழுங்கள்.